ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மேக்கிஸ் கார்னர். நீங்க நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா பூஜை பாத்திரங்கள் கிளீனிங் வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கோம். கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோல சொல்றேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நான் இதை கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம ஆல்ரெடி கிளீனிங் வீடியோக்கு வந்துட்டு ஒரு பவுடர் வந்துட்டு மேக் பண்ணி நம்ம தயாரிச்சு நம்ம அதை யூஸ் பண்ணோம். அதே பவுடர் வச்சுதான் நான் இதை தேய்ச்சிருக்கேன். சோ இது பாருங்க எப்படி இருக்கு, மங்கன மாதிரி இருக்கு. நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பளபளன்னு இல்ல, ஆனா நல்லா கிளீனா இருக்கு. இப்போ வந்துட்டு நம்ம இதை எப்படி இன்னமும் பளபளன்னு மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். பாருங்க, கொஞ்சம் நான் விபூதி எடுத்திருக்கேன். இந்த விபூதி இது மாதிரி ஒரு பிளேட்ல நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதை வச்சு நம்ம தேய்க்க போறோம். இப்போ இதவே நல்லா நம்மளுக்கு பளிச்சுன்னு தான் இருக்கு, ஆனா உங்களுக்கு டிஃபரெண்ட் எப்படி தெரியுது பாருங்க. நம்ம தேய்ச்சி முடிச்சுட்டு நல்லா தொடச்சதுக்கு அப்புறம் இதை வந்து இந்த மாதிரி விபூதி வச்சு நம்ம இந்த பூஜை பாத்திரம் தேய்ச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஷைனிங் லுக் இருக்கும். ரொம்ப பளபளன்னு புதுசு மாதிரி அப்படியே நம்மளுக்கு இருக்கும். ஸோ இதை எதுக்காக நம்ம செய்யறோம் அப்படின்னா, இப்போ நம்ம தேய்ச்சி வச்சு பாத்திரம் நெக்ஸ்ட் வீக் எடுத்து பார்க்கும்போது ஒரு மாதிரி கருத்து போயிருக்கும், கருப்பா இருக்கும். பட் நம்ம அந்த பவுடர் வச்சு யூஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு கருப்பாகாது. இப்போ நம்ம இது தேய்ச்ச பாத்திரம் தான், ஆனா நம்ம இப்போ இந்த விபூதி போட்டு தேய்க்கும் போது நம்ம கை பாருங்க எவ்வளவு கருப்பா இருக்கு. ஸோ அந்த மாதிரி கருப்பெல்லாம் இது எடுக்கிறதுனால இந்த விபூதி போட்டு நம்ம தேய்க்கிறதுனால ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும் நம்மளோட பாத்திரம். பாருங்க எப்படி இருக்கு, முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு பாருங்க. இதை வந்து நம்ம லைட்டா இந்த மாதிரி விபூதி தொட்டு இந்த மாதிரி எல்லா பிளேஸ்லயுமே நம்ம படுற மாதிரி நம்ம தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் பளிச்சுன்னு இருக்கும். நெக்ஸ்ட் வீக் பார்க்கும்போது ரொம்ப கருத்து போகாம 90% உங்களுக்கு அப்படியே இருக்கும். பாருங்க, என்னோட இது வந்து தேய்ச்ச பாத்திரம் தான், நம்ம தேய்க்காத பாத்திரத்தை தேய்க்கிற மாதிரி என் கை பாருங்க எவ்வளவு கருப்பா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இப்ப பாருங்க, இதை நல்லா நான் தேய்ச்சிட்டேன். தேய்ச்சதுக்கு அப்புறம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம இந்த குத்து விளக்கெல்லாம் இன்னும் தேய்க்கவே இல்லை. அதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் உங்களுக்கு எப்படி பாருங்க, காட்டுறேன் பாருங்க எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம தேய்ச்சி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்டெப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டீங்க, இந்த ஸ்டெப்பு பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பாத்திரம் இன்னும் பளபளன்னு பளிச்சுட்டு இருக்கும். இப்போ நம்ம தேய்ச்சி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு துண்டு வச்சு நம்ம தொடச்சிக்கலாம். தொடச்சதுக்கு அப்புறம் பாருங்க துண்டுலயே எவ்வளவு கருப்பா உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கருப்பெல்லாம் நம்ம எடுக்கிற போது நம்மளுக்கு இன்னும் பளபளன்னு நம்ம பாத்திரம் நல்லா மின்ற மாதிரி இருக்கும். பாருங்க எவ்வளவு பளிச்சுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இதே மாதிரி எல்லா பாத்திரத்தையுமே விளக்கிக்கலாம். ஸோ இதே மாதிரி ஸ்லோவா போச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும். ஸோ அதனால நான் ஸ்பீட் பண்றேன் வீடியோஸை. பாருங்க, இது மாதிரி நல்லா நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதை எல்லா பாத்திரத்தையுமே இது மாதிரி நான் தேய்க்க போறேன். தேய்ச்சிட்டு உங்களுக்கு டிஃபரன்ஸும் நான் உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன். நம்மளோட சேனல்ல நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. ரிவ்யூஸ் ஐடியாஸ், கட்டப்பை ஸ்டிக் ஐடியாஸ், இது மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க ப்ளீஸ் போயிட்டு பாருங்க. ஸோ பாருங்க, இந்த விளக்குக்கும் அந்த விளக்குக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, தேய்ச்ச விளக்குக்கும் தேய்க்காத விளக்குக்கும் எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம இப்போ வந்துட்டு இந்த விளக்கையும் நான் தேய்ச்சி காட்டுறேன் பாருங்க. இந்த விளக்குல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கருப்பா வந்தது. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா ஆயிடுது. பாருங்க, இதுக்கும் அதுக்கும் எவ்வளவு டிஃபரெண்ட். தேய்ச்ச பக்கத்தை மட்டும் நான் காட்டுறேன், தேய்க்காத பக்கத்துக்கும் தேய்ச்ச பக்கத்துக்கும் எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்குன்னு பாருங்க. இதை மட்டும் நான் உங்களுக்கு தொடச்சு காட்டுறேன். பாருங்க எவ்வளவு இந்த இடத்துல எவ்வளவு பளபளன்னு இருக்குன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி இந்த ஃபுல் விளக்குமே நான் தேய்ச்சி எடுத்திருக்கேன். எவ்வளவு முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. ஸோ அதே மாதிரி நான் இந்த சொம்பையுமே விளக்கி காட்டுறேன் பாருங்க. இது எனக்கு உண்மையா சொன்னது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. ரொம்ப பளிச்சுன்னு ஆயிடுச்சு இந்த இது. எனக்கு இந்த சொம்பு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பளிச்சுன்னு ஆயிட்ட மாதிரி இருந்தது. பாருங்க, அப்படியே புதுசுல எப்படி வாங்கணுமோ அதே மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. நெக்ஸ்ட் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நான் இந்த தட்டையுமே கிளீன் பண்ணி காட்டுறேன். தட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்ப எப்படி இருக்கு, நம்ம தேய்ச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கடைசியா என்னோட விரலையுமே உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளவு கருப்பா இருக்கு. என்னோட கை ஃபுல்லாவே எவ்வளவு கருப்பா இருக்குன்னு பாருங்க. நான் கொஞ்சம் கையும் கழுவிட்டேன், ரொம்ப கருப்பா இருக்கு. அதோட தேய்ச்சி பண்ணா அந்த பாத்திரமும் கருப்பாயிர போகுது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எல்லா பாத்திரத்தையும் இதே மாதிரி நான் தேய்ச்சிட்டேன். உங்களுக்கு டிஃபரெண்ட் காட்டுறதுக்காக நான் உங்களுக்கு பழைய தேய்ச்ச உடனே இருந்ததை நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு சொல்லிட்டு. சோ இது எல்லாமே நம்ம தேய்ச்சிட்டோம். இப்போ இனி வந்துட்டு இதுல வந்துட்டு நம்ம குங்குமஞ்சள் வச்சு
நம்ம இது வந்துட்டு டெக்கர் பண்ண வேண்டியது தான். ஸோ நான் உங்களுக்கு குங்குமம் கொஞ்சம் வச்சுட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பாருங்க, குங்குமஞ்சள் வச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு பாத்திரம் இப்படிதான் இருக்கு. எவ்வளவு பளிச்சுன்னு இருக்குன்னு நீங்களே பாருங்க. இந்த மாதிரி நம்ம பாத்திரத்தை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மளுக்கு ஒரு மாதிரி மனசு ரொம்ப திருப்தியா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட பாத்திரத்தையும் நல்லா பளிச்சுன்னு ஆக்குங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.